Hi friends, welcome to Flames to Fashion. Today day 89, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த saree தான். இது ஒரு காட்டன் மிக்ஸ்டு saree. இந்த saree வந்து நான் ஆன்லைனில் எடுத்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா saree வந்து டபுள் கலராக இருக்கும். அப்பரில் வந்து சாண்டில் கலரும் லோயரில் வந்து ப்ளூ கலரும் இருக்கும். பட் அப்பர் பார்டர் லோயர் பார்டர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த லோட்டஸ் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. சாரீ ஃபுல்லாமே இதே தான் இருக்கும். கீழே ரெட் கலரில் இந்த லோட்டஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒயிட் கலர்லேயும் அதே லோட்டஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ளூ, பிளாக், எல்லோ பெட்டல்ஸ் கொடுத்து அது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. முந்தியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய லோட்டஸ் வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? பாருங்கள். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது. மற்ற சாரீங்களில் இருக்கிறத விட இந்த சாரியில் வந்து பேட்டர்ன் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பேட்டர்னாக இருக்குது இல்லைங்களா? அதனால தான் இந்த சாரியை நான் செலக்ட் பண்ணேன். இந்த சாரீக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த கலரில் வந்துருந்தது. நமக்கு அது என்ன கலர், வெந்தய கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த வெந்தய கலரில் அந்த ப்ளவுஸ் வந்துருந்தது. அதுக்கு நான் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் பண்ணியிருந்த டிசைன் லோட்டஸ் டிசைன் தான். அது எனக்கு என்னமோ தப்பாக பண்ணிட்டேனா இல்லை சரியாக பண்ணலையா என்னன்னு தெரியல. ஸோ அதை எடுத்துட்டு அதை பிரிச்சுட்டு அப்புறம் இந்த டிசைன் நான் பண்ணேன். அதில் தெரியுதுங்களா? இந்த டிசைன் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வேலை எடுக்கிற டிசைன். இது 3D ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பாட் நெக் தனியாக செஞ்சு எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே இருக்கிற பாட் தனியாக செஞ்சு ரெண்டுத்தையுமே வச்சு அட்டாச் பண்ணுறது. இது 3D ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது இந்த பெட்டல்ஸ்லாம் மேலே வர்ற மாதிரி தானே இருக்குது. பட் உள்ளே இருக்கிற அந்த டிசைனோட மேலே வருது இது நமக்கு. ஆனால் எட்டேருந்து பார்க்கும்போது ஒரு பாட் நெக்கில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். இது தெரியுதுங்களா? இது ரீடிசைன் பண்ண அப்படின்றதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டே பண்ணதில்ல. பட் ஆனால் அந்த ரீடிசைன் வந்து ரொம்பவும் அழகாக வந்துச்சு. எனக்கு பார்க்க சிம்பிளாகவும் இருக்குது, நல்ல லுக்காகவும் இது தெரிஞ்சுது. கைக்கு நான் ஒன்றும் பண்ணல. கைக்கு வந்து வெறுமனே அதை வந்து பைப்பிங் வச்சுட்டு விட்டுட்டேன். கைக்கு ஃப்ரண்ட்லேயுமே ஒன்றும் பைப்பிங் மட்டும் வச்சுட்டு விட்டுட்டேன். இது டைநாட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வழக்கம் போல் இதுக்கு சின்னதாக ஒரு சாண்டல் கலர், இந்த கலரில் வந்து ஒரு டைநாட் ட்ரையாங்கிள் டைநாட் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இந்த டிசைன் எப்படி, இந்த டிசைன் வந்து நீங்கள் இதுக்கு தான் பண்ணணும்னு கிடையாது. இது இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவுமே பண்ணலாம். இந்த பைப்பிங் பதில் லேஸ் வைக்கலாம், இந்த பைப்பிங் பதிலும் லேஸ் வைக்கலாம், இந்த ஒயிட் பீட்ஸுக்கு பதில் நீங்கள் கோல்டன் பீட்ஸ் கொடுக்கலாம். ப்ளஸ் இந்த பைப்பிங் இருக்குது இல்லைங்களா? இந்த பைப்பிங்க்கும் நீங்கள் ஏதாச்சும் சைடில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த டிசைன் வந்து மற்ற எல்லா ப்ளவுஸுக்கும் பொருந்துகிற மாதிரி கூட மாறும். ஓகேங்களா? இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்களும் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் ப்ளவுஸ் டிசைன் ஐடியா தெரிஞ்சுக்க கவி ஸ்டிச்சிங் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் தைக்கிறதுக்கு வந்திருக்குது. நான் மேக்ஸிமம் இப்போது தைச்சி கொடுக்கறதில்ல. பட் ஆனால் கொண்டாந்து தைக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே, நம்மளை நம்பி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிசைனாக தைச்சி கொடுக்கணும்னு கேட்டனால அதை வாங்கி வச்சுருக்கிறேன் நான். ஸோ மேலும் இது போல் ப்ளவுஸ் டிசைன் ஐடியாவுக்கு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.